வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th கிளாஸ் 10 சிபிஎஸ்சி அதில் சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம் அதில் எக்ஸசைஸ் 12.1 கொஸ்டின் நம்பர் 2. The question is, the vessel is in the form of a hollow hemisphere mounted by a hollow cylinder. இது hemisphere mounted by a hollow cylinder. The diameter of the hemisphere is 14 and the total height of the vessel is 13 centimeter. இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த 6 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது 14 சென்டிமீட்டர் வந்து டயா. அப்போ இது டயா 14 சென்டிமீட்டர். T is equal to 14. அப்போ R is equal to D by 2 is equal to 7 centimeter. இப்போ R 7 சென்டிமீட்டர் எங்கே வரும்? இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். அப்போ இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த 7 சென்டிமீட்டர் தான் நம்ம கழிக்கிறோம். ஸோ அதனால தான் இது வந்து 13 இருக்கு இல்லையா? இந்த 13 டோட்டல் ஹைட்டு. ஸோ இந்த ஹைட் 6 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா இதுலேருந்து இந்த போர்ஷனை நம்ம கழிக்கிறோம். அப்போ H is equal to 13 minus 7. அப்போ 6 சென்டிமீட்டர். அதுதான் இது. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா தி diameter of the hollow hemisphere. சரியா? அது வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா 14. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? D equal to 14 சென்டிமீட்டர். அப்போ R கண்டுபிடிக்கணும் அப்படின்னா D by 2 is equal to 7 சென்டிமீட்டர். இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் height of the total height of the vessel equal to 13 centimeter.